Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 second problem 6th option problem பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Integral 0 to 1 absolute value of value. ஓகேமா? இதுக்கு பேரு தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா மட்டு மதிப்புன்னு சொல்வாங்க. இங்கிலீஷ்ல வந்து absolute value. Absolute value of 5x minus 3 dx. ஓகேமா? சிம்பிளான ப்ராப்ளம் தான். கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம i எடுத்துக்கலாம். I equal to integral 0 to 1 absolute value of 5x minus 3 into dx. Okay. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் absolute value of x நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். சரியா? அதாவது மாடுலஸ் வேல்யூவை அதுக்குள்ளே வந்து ப்ளஸ் வேல்யூவும் இருக்குது மைனஸ் வேல்யூவும் இருக்குது. அதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். ப்ளஸ் எக்ஸ் இன்னொன்று வந்து மைனஸ் எக்ஸ். ஓகேமா? ப்ளஸ் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதாவது எக்ஸ் கிரேட்டர் than equal to ஓகேமா 0. இந்த இடத்துல எக்ஸ் ஆனது லெஸ் தேன் 0. அதாவது நம்ம ஒரு நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. சரிம்மா? இப்போ இந்த இதுக்கு இடையில வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் ஆனது 0வும் இந்த 0 வந்து ஒன்லே நீங்கள் பாசிட்டிவ் கூட இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைனா நெகட்டிவ். எப்போதுமே நம்ம பாசிட்டிவ் கூட இன்க்ளூட் பண்ணுறது தான் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது, பாசிட்டிவ் கூட இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் லெஸ் தேன் ஈக்குவல் போட்டிருக்கோம். 0வும் 0க்கு மேற்பட்டது பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா இந்த ரேஞ்ச். சரி, நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் வந்து அதோட வேல்யூ வந்து ப்ளஸ் எக்ஸ். ஓகே, அடுத்து மைனஸ் எக்ஸ். எப்போ மைனஸ் எக்ஸ் வரும்? எக்ஸ் ஆனது 0 விட கம்மி. ஸோ 0 இன்க்ளூட் ஆகாது, 0 விட கம்மி. புரியுதாம்மா? இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். இப்போது நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்துலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். அதாவது அப்சல்யூட் வேல்யூக்குள்ள என்ன இருக்கோ அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். 5x minus 3 equal to 0. ஓகேம்மா? அடுத்து 5x equal to plus 3. அப்போ x equal to 3/5. புரியுதாம்மா? 3/5 நமக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இதை எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கோ அது வந்து கொடுத்துருக்க லிமிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். புரிஞ்சுதாமா? அதாவது 3/5னா அப்ராக்சிமேட்டட் 30. அப்போ 0.6 இல்லையாம்மா? 30 60 கரெக்ட். 5 6 ஆர் 30. அப்போ 0 அப்ராக்சிமேட்டட் இல்லை, கரெக்டாக நமக்கு 0.6 கிடைச்சிருக்கு இல்லையா? 0.6 ஆனது 0வுக்கும் 1க்கும் இடைப்பட்ட ரேஞ்சில் தான் இருக்குது. சரியாம்மா? அதுக்கு நம்ம நம்பர் லைன் ப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, இது அந்த நம்பர் லைன். இப்போ பாருங்கள், இது வந்து 0 and 1 இல்லையாம்மா? 0 and 1க்கு இடையில தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3/5 கிடச்சிருக்கு இல்லையா? இதுதான் வந்து 3/5. அப்போது இது ஒரு லிமிட். சரியாம்மா? இது ஒரு லிமிட், இது வந்து ஒரு லிமிட். அப்போ நமக்கு ரெண்டு லிமிட் கிடச்சிருக்கு பாருங்கள். 0 to 3/5 and 3/5 to 1. நமக்கு ரெண்டு லிமிட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அதாவது அப்சல்யூட் வேல்யூக்கு இந்த ரெண்டு ரேஞ்ச் கிடச்சிருக்கு இல்லையா? அதை நம்ம எழுதலாம். அதாவது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 5x minus 3 எப்படி நமக்கு புரியுதுமா? மேலே உள்ளது பாசிட்டிவ் நம்பர், அது அப்படி நம்ம எழுதுறது தான் பாசிட்டிவ் நம்பர். 5x minus 3 எப்போ? கண்டிஷன் வந்து எக்ஸ் கிரேட்டர் than equal to 3/5. 3/5வும் 5 விட ஜாஸ்தி. அப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் வரும் நமக்கு. புரியுதாம்மா? இதில் எழுதிக்கோ, இதில் நான் எழுதிக்கிறேன். அதாவது இந்த ரேஞ்ச் 3/5யும் 3/5க்கு மேற்பட்டதுக்கும் 5x minus 3 வரும். 5x minus 3. அடுத்து இந்த வேல்யூங்கிறது நெகட்டிவ் வேல்யூ இல்லையாம்மா? இது ப்ளஸ் எக்ஸ்னால் இது மைனஸ் எக்ஸ் இல்லையா? அப்போ த ஹோல் டம் வந்து மைனஸாக வரும். நான் இப்படி எழுதுறேன் பாருங்கள். புரிஞ்சுதா? அதாவது இது அப்படியே எழுதிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயாச்சுன்னா -5x + 3. ஸோ பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போது 3 - 5x. எப்போ? எக்ஸ் ஆனது 3/5 விட கம்மி அதானே? எக்ஸ் லெஸ் தென் 0. எக்ஸோட வேல்யூ நமக்கு 3/5 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஆனது 3/5 விட கம்மி. ஸோ 3/5 வராது, 3/5 விட கம்மினா நமக்கு இந்த ரேஞ்ச் வரும். இந்த ரேஞ்சில் அதோட வேல்யூ என்னம்மா? 3 - 5x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க லிமிட்டை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது 0 to 3/5 ஒரு லிமிட் அண்ட் 3/5 to 1ங்கிறது இன்னொரு லிமிட். அப்போ I எப்படிமா சேஞ்ச் ஆகும் பார்ப்போம். I equal to integral 0 to 3/5. 3/5 அதோட வேல்யூ என்னது? 0 to 3/5க்கு அதோட வேல்யூ வந்து 3 - 5x. ஸோ 3 - 5x into dx. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் லிமிட் எங்கேம்மா வரும்? நமக்கு இதுதான் ரேஞ்ச் இல்லையா? இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். ஸோ 3/5 to 1 integral
3/5 to 1. The range நம்ம வரும் 5x minus 3. 5x minus 3 into dx. Next step ordinary integrations. இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. இது இப்போ நம்ம ஆர்டினரி இன்டெகிரேஷன் பண்ணலாம். 3 integration of 3 வந்து 3x வரும் இல்லையாமா. ஸோ 3x minus 5 into x ஓட இன்டெகிரேஷன் x square by 2. x square by 2. இப்போ நமக்கு லிமிட் வந்து எழுதிக்கலாம். அப்பர் லிமிட் 3/5, லோவர் லிமிட் 0. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 5x இன்டெகிரேட் பண்ணும்போது 5x square by 2. ஓகேவா, மைனஸ் போட்டுக்கோங்க. 3 நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது 3x நமக்கு கிடைக்கும். ஸோ 3x கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணுமா. ஆக்சுவலாக கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஓகேவா, கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த டேர்ம் நமக்கு வரும் இல்லையா, 3x நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் வந்து 5. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். சென்டென்ஸ் நிறைய எழுதிக்கோங்களா. அப்ளை தி லிமிட். ஓகேவா, கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் அப்பர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும், லோயர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அப்போ I ஈக்குவல் டு இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாமா, சரிம்மா. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னமா கிடைக்கும், 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 3/5. ஸோ 3/5 அப்படி இருக்கட்டும், மைனஸ் 5 அப்படி இருக்கட்டுமா. எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த 2 அப்படி போட்டுக்கிறேன். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, அப்போ 3/5க்கு the whole square எடுக்க போகிறோம். ஸோ 3 ஸ்கொயர் எடுத்தாச்சுன்னா நியூமரேட்டரில் 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர்னால் நமக்கு 9 கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் 5 இருக்குது. 5க்கு ஸ்கொயர் எடுத்தால் 25 கிடைக்கும். புரிஞ்சுதாமா. இது வந்து நமக்கு அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் வந்து நமக்கு 0 தான். ஓகே, அப்போ நமக்கு 0 ஆயிடும். 0 மைனஸ் 0. ஓகேம்மா, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். இது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் நம்ம எடுக்க போகிறோம், சரியாம்மா. செகண்ட் டேர்மில் இந்த இடத்துல நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்பர் லிமிட் 5 இன்ட்டு 5/2 இல்லையாம்மா. 2 இன்ட்டு 1 ஸ்கொயர். அப்பர் லிமிட் வந்து நமக்கு 1 இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். எனவே 1 ஸ்கொயர்னால் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். சாரி, இந்த இடத்துல அப்பர் லிமிட் இல்லையாம்மா. ஸோ இந்த இடத்துலேயே நம்ம அப்பர் லிமிட். அப்போ 3 இன்ட்டு 1. ஸோ 3 இன்ட்டு 1னால் நமக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து அப்பர் லிமிட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க ப்ராக்கெட். இந்த இடத்துல லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையாம்மா. ஸோ 3/5 the whole square. ஆல்ரெடி 5/2 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு 3 ஸ்கொயர்னால் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை இன்ட்டு 5 ஸ்கொயர்னால் நமக்கு 25 கிடைக்கும். அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3/5. புரிஞ்சுதாம்மா. இது வந்து நமக்கு செகண்ட் டேர்ம். இது வந்து நமக்கு செகண்ட் டேர்ம். ஓகே, இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் சில டேர்ம்ஸ்லாம் நமக்கு கேன்சல் ஆகும், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 5 1 5 இது வந்து 5 நமக்கு கிடைக்கும், சரியாம்மா. இது கிடைக்காது. அடுத்து இதில் 5 அப்புறம் நமக்கு ஒரு அடுத்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். I ஈக்குவல் டு நமக்கு என்னம்மா கிடைக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பண்ணி தெரிய வேண்டி 3 3s are 9. ஸோ 9/5 மைனஸ் இந்த இடத்துல 9/10 இல்லையாம்மா. 2 இன்ட்டு 5னா நமக்கு 10 கிடைக்கும். அடுத்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டேர்ம் இல்லையாம்மா. இந்த டேர்மில் நமக்கு என்ன இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ் கிடைக்கும். அப்போது 5/2 மைனஸ் 3 இல்லையாம்மா. 5/2 மைனஸ் 3 5/2 இந்த இடத்துல இல்லையாம்மா. ஆமாம், மைனஸ் 3. அடுத்து இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் இது ஒரு டேர்ம் கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 9/5 2s are 10. அடுத்து மைனஸ் 9/5 இல்லையாம்மா. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்தமாக நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம், சரியாம்மா. எல்சிஎம் எடுத்துடலாம். I ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 10 கிடைக்கும் இல்லையாம்மா. ஸோ 5/3 இல்லையாம்மா. சாரி, இந்த இடத்துல 5/2 இல்லை, சாரி 5/2. ஓகே, இப்போ நம்ம 10 எடுக்கலாம். எல்சிஎம் 10. அப்போது 9/5னா 5ல் இருந்தது 10 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 9 2s are 18. மைனஸ் போட்டுக்கோங்க. 10 அப்படியே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. 5/2 இல்லைம்மா. 2 இருக்குது. ஸோ 10ல் 2 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5 5s are 25. அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம தட் இஸ் 3/, இல்லையாம்மா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும்.
அதாவது டிவைட் பை 1 இருக்குது. ஸோ 10ல் 1 10 டைம்ஸ் இருக்கும். 10 3s are 30. அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. 10 தான் இருக்குது. ஸோ அதே நம்பர் தான் நமக்கு அப்படியே கிடைக்கும். அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் இங்கே 5 இருக்குது. இங்கே 10ல் 5 2 டைம்ஸ் இருக்குது. 2 9s are 18 நமக்கு கிடைக்கும். சரிம்மா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I = 10. இப்போ நமக்கு பாசிட்டிவ் நம்பர் எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பாசிட்டிவ் நம்பரு? 18 25 18 இல்லையாம்மா? இந்த 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதெல்லாம் நெகட்டிவ் நம்பர் -9 13. அப்போ நமக்கு இது வந்து கேன்சல் ஆகும் இல்லையாம்மா? இந்த 9 அதாவது -9 ஆட் பண்ணியாச்சுன்னா -18. அப்போ அதுவும் ஒரு +18 கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு இந்த இவ்வளோ நம்பர் கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 25 + 18 35 30 30 35 40 43 43 - 30 43 - 30 = 30 40 43. அப்போ 13/10. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சுதாம்மா? சிம்பிளான ப்ராப்ளம் தான், ஆர்டினரி இன்டகிரேஷன்ஸ் தான். இதில் இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க.